Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இயர் இன்ஃபெக்ஷன் வரும். அந்த இயர் இன்ஃபெக்ஷன் நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அது எப்படி சால்வ் பண்ணலாம், எதனால இயர் இன்ஃபெக்ஷன் வருது, அதை நாம எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோல நாம பார்ப்போம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்கலாம். குழந்தைய நாம குளிப்பாட்டும் போது காது சைடில் கை வச்சா குழந்தை ரொம்ப அழுகுவாங்க. அதுலேயே நாம தெரிஞ்சுக்கலாம் குழந்தைக்கு இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய நம்ம காதை தொட்டாலோ இல்லை நம்ம குழந்தைய குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் இயர்ஸை க்ளீன் பண்ணும்போது குழந்தை கையை வைக்கவே விட மாட்டாங்க. அவங்க ரொம்ப அழுகுவாங்க. இதுதான் இயர் இன்ஃபெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் சிம்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது அவங்க குடிக்க மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, சடனாக அழுகுவாங்க. இது எல்லாமே இயர் இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட் இயர் இன்ஃபெக்ஷன் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பேபிக்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது கரெக்டான பொசிஷனில் ஃபீட் பண்ணணும். குழந்தையோட தலைப்பகுதி எப்பயுமே ஒரு உயரமான இடத்துல தான் இருக்கணும். இந்த பொசிஷனில் வச்சு அப்பர் டைரக்ஷனில் தான் நாம் ஃபீட் பண்ணணும். அப்போ தான் குழந்தைக்கு கரெக்டாக பால் அவங்களோட தொண்டை வழியாக இறங்கும். அதை விட்டுட்டு நம்ம குழந்தை இந்த பொசிஷனில் வச்சுருந்தோன்னா அவங்க ஃபீட் பண்ணும்போது பால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக இந்த சைடில் இறங்கிடும். அதனால நமக்கு இயர் இன்ஃபெக்ஷன் வரும். அதாவது இயரில் மிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாஸ் உருவாகும். அதனால தான் குழந்தைங்களுக்கு இயர் இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ குழந்தைக்கு படுக்க வச்சு நம்ம எதுவுமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் குழந்தைக்கு தண்ணி எதுவும் கொடுக்கறதா இருந்தாலும் நிமித்தி உட்கார வச்சு தான் கொடுக்கணும். இந்த பொசிஷனில் வச்சு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாம் ஃபீட் பண்ணும்போதும் கண்டிப்பாக நாம் ஃபீட் பண்ணாலும் சரி, பாட்டில் ஃபீட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக குழந்தைய நாம் இந்த டைரக்ஷனில் வச்சு தான் ஃபீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு பாட்டில் ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக மதர் ஃபீட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பாட்டில் ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா பாட்டில் ஃபீட் பண்ணும்போது அது கரெக்டாக நாம் க்ளீன் பண்ணணும். எவ்ரி டைம் நம்ம பாட்டிலை கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அது எதுவும் செய்யாது. ஆனாலுமே கொஞ்ச காலங்களில் அதில் பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ குழந்தைக்கு அது கேடு தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைக்கு பாட்டில் ஃபீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பாட்டில் ஃபீட் பண்ணிங்கன்னா அதை எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அடுத்தது குழந்தைக்கு இயர் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஸோ உடனே நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. நம்ம நிறைய வீட்டு மருத்துவம்லாம் செய்வோம். பட் குழந்தையோட இயர் இன்ஃபெக்ஷனில் அந்த மாதிரி எந்த வீட்டு மருத்துவமும் நாம் செய்யக்கூடாது. குழந்தைக்கு இயர் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சோடனே கண்டிப்பாக டாக்டர் கிட்ட தான் கூட்டிகிட்டு போகணும். நாமெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. மெயினாக குழந்தையோட காதுக்குள்ளே ஏதாவது வச்சு எடுக்கிறது, அதுக்கப்புறம் சூடாக எதுவும் காய்ச்சி ஊற்றுறது, ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணெய்லாம் சில பேர் ஊற்றுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு நம்ம இயர் ட்ராப்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. மெடிக்கலில் வாங்கி யூஸ் பண்ணுறது அந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க. டாக்டர் கிட்ட போனாலுமே அவங்க நமக்கு இயர் ட்ராப்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு 6 மந்த்க்குள்ளார இருக்கிற பேபிஸ்க்கு டாக்டர்ஸ் ட்ராப்ஸ் தான் கொடுப்பாங்க. அது நம்ம வாயில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இயர் இன்ஃபெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட தான் கூட்டிகிட்டு போகணும். குழந்தைங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதுதாங்க குழந்தைக்கு இயர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணம். கண்டிப்பாக பாட்டில் ஃபீட் பண்ணாதீங்க. குழந்தைய படுக்க வச்சு எதுவுமே கொடுக்காதீங்க. குழந்தைய எப்பயுமே அப்பர் டைரக்ஷனில் வச்சு தான் ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமானது, குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கும்போது காதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது. அதனால கூட இயர் இன்ஃபெக்ஷன் வரலாம். நாம் ஜென்ரலாக சோப்பு இல்லாமல் நிறைய மாவெல்லாம் யூஸ் பண்ணுவோம். குழந்தை நல்லா சிகப்பாக வரணும், ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய மாவு பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். எங்கள் பேபிக்கு நாங்களும் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். குழந்தைய நம்ம குளிக்க வைக்க தெரியாமல் குளிப்பாட்டும் போது காதுக்குள்ளே தண்ணி போயிடும். அப்படி போனால் கூட இயர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எனஃபாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.